அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அறிமுக இயக்குனர் சிஎஸ் கார்த்திகேயன் இயக்கத்தில் அசோக் செல்வன், கார்த்திகா முரளிதரன், சாந்தினி, மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடித்து இன்றைக்கி தேட்டரில் வெளியான சபாநாயகன் படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் நைட்டு நல்லா குடிச்சிட்டு போதையில் இருக்க ஹீரோ அசோக் செல்வனை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தன் காதல் தோல்வி கதைகளை போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. அதில் +2 படிக்கும்போது கார்த்திகா மேலே உண்டாகிற காதல், காலேஜ் போகும்போது சாந்தினி மற்றும் MBA படிக்கும்போது மேகா ஆகாஷுக்கும் அசோக் செல்வனுக்கும் இடையே ஏற்படும் காதல் என வரிசையாக தன்னோட காதல் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக இதில் எந்த காதல் ஜெயிச்சது என்பது தான் சபாநாயகன் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். வித்தியாசமான கதைகளாக தேர்வு செஞ்சு நடிக்கும் அசோக் செல்வன் அவரது திருமணத்துக்கு பிறகு வெளிவந்திருக்கும் முதல் படம் இது. எல்லோருக்கும் காதலி இருக்காங்க, எனக்கு ஒரு காதலி இல்லையேன்னு ஏங்கும் இவர் ஒரு லவ் பிரேக்கப் ஆன பிறகு அடுத்த காதலை தேடி செல்பவரா இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இதுவரை ஒரே ஸ்டைலில் பார்த்த அசோக் செல்வன் இந்த படத்தில் ஆக்ஷன், டான்ஸ் என ஒரு ஆக்டராக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காரு. அசோக் செல்வனுக்கு அடுத்தபடியாக கார்த்திகா முரளிதரனோட கேரக்டரை ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்காங்க. சாந்தினி, மேகா ஆகாஷும் அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சாங்ஸ் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் மற்றும் காலேஜ் காதலை மையமாக வச்சு வெளிவந்திருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கூல் போர்ஷன்ஸ் மட்டும் இந்த படத்தோட நீளத்தை அதிகமாக்கிடுச்சு. யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் சபாநாயகன் ஒரு ஜாலியான காதல் கதை. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.